வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ நம்ம ஒரு ரசகுல்லா பார்க்க போறோம். அதுவும் பாருங்க, எல்லாரும் பாலை வச்சு தான் ரசகுல்லா பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரவையிலையும் நம்ம ரசகுல்லா பண்ணலாம். அதனால இப்போ ரவையில எப்படி ரசகுல்லா பண்றதுன்றத பார்க்க போறோம். பாருங்க, நான் 2 கப்பு பாலை நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த பால் நல்லா காய்ஞ்சிட்ட உடனே இப்போ நான் ரவை 1 கப்பு ரவை போட போறேன். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால். இப்போ இந்த பால்லே இந்த ரவை வேகணும். நல்லா ஸ்டிம்ல வச்சு நல்ல ரவையை வந்து நல்ல குழைய வேக வைங்க. ரவை நல்லா வேகணும். அந்த பால்லயே இந்த ரவை வேகணும். இப்ப நல்ல கெட்டி பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. இப்ப நம்ம சுருண்டு வர பதம் வரணும். அந்த கடாயில ஒட்டாம சுருண்டு வரணும். அது வரை இந்த ரவையை நம்ம நல்லா வேக வைக்க போறோம். இதே மாதிரி கைவிடாத இந்த மாதிரி கிளறி நல்லா வேக வைங்க ரவையை. அந்த பால்லயே இந்த ரவை நல்லா வெந்துரும். இது பாருங்க எந்த அளவுக்கு வெந்துச்சு பாருங்க ரவை. இதோட எடுத்துடாதீங்க, இன்னும் நல்லா வேக வைங்க. நல்லா சுருண்டு வரணும். நமக்கு அல்வா பதத்துக்கு சுருண்டு வரணும். இந்த பாருங்க, கடாயிலே ஒட்டாத எப்படி சுருண்டு வருது பாருங்க. இந்த பதம் வரையும் நம்ம நல்லா இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு பிசையணும். பாருங்க, இப்ப பாருங்க இந்த ரவை ஒட்டவே இல்லை பாருங்க. கடாயில இந்த மாதிரி வந்துச்சுன்னாவே பதம் கரெக்டா வந்துச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு கடாயில ஒட்டாத வரணும். இப்படி தள்ளினோடனே தொப்புன்னு விழணும். இந்த பாருங்க, கடாயை விட்டுவே எப்படி விழுந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி விழுந்தா ரவை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த ரவை நல்லா ஆறட்டும். இந்த தட்டுல கொட்டி ரவையை நல்லா ஆற வைங்க. அதுக்குள்ள இதே கண்ணாடி கப்புலயே நான் 2 கப்பு தண்ணியே ஊத்துறேன். 2 கப்பு தண்ணி. 2 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு நம்ம சுகர் போட போறோம். 1 கப்பு சர்க்கரை. இப்ப இது ஒண்ணும் இல்ல, தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சு வரணும். ஏலக்காய் வந்து 1 ஸ்பூன். நமக்கு பாகு வரணும், பிசு பிசுப்பு பதம் வரணும் அதெல்லாம் கிடையாது. சர்க்கரை கரைஞ்சாவே போதும். இந்த பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம இப்ப இந்த ரசகுல்லாவை நம்ம உருட்ட போறோம். இப்போ பாருங்க, கையில நல்லா நெய் தடவிக்குங்க. நெய் கொஞ்சம் நல்லா தாராளமா எடுத்துங்க. எடுத்து கையை நல்லா அலம்பிட்டு கையில நல்லா நெய்யே தடவிட்டு இப்ப இந்த மாவை நல்லா அடிச்சு பிசைஞ்சிட்டு இப்ப நம்ம ஒரே ஒரு சுருக்கம் இல்லாம வெடிப்பு இல்லாம நம்ம நல்லா உருட்டிக்க போறோம். நெய் போட்டு நல்லா மாவை அடிச்சு பிசைஞ்சுக்குங்க. இப்போ நெய் தடவின கையில நல்லா உருட்டிங்க. ஒரே ஒரு சுருக்கம் வரக்கூடாது, வெடிப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி உருட்டிங்க. ரசகுல்லா எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருட்டிக்க போறோம். இந்த மாதிரி சுருக்கம் இல்லாம அழகா உருட்டிங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டிக்க போறோம். சிம்பிளா முடிச்சிரும் இது இந்த ரசகுல்லா. நம்ம ரவையை வச்சு எவ்வளவு சிம்பிளா அழகா ரவையிலேயே நமக்கு இப்ப ரசகுல்லா பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ எல்லாம் உருட்டிட்டு பரும்போம். மாவு கடைசி மாவு இருக்கும்போது சுருக்கம் வரும். இந்த மாதிரி நல்லா நம்ம பரோட்டாவுக்கு எடுக்கிற மாதிரி சுருக்கம் இல்லாம எடுங்க மாவை. அப்பதான் உங்களுக்கு வெடிப்பு இல்லாம அழகா வரும். நம்ம உருட்டுறதுல தான் நமக்கு கரையாம அழகா வரும். இந்த மாதிரி உருட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம ஒவ்வொரு ரசகுல்லாவா போட போறோம். இது ஏற்கனவே வெந்துச்சு, அதனால உள்ள நல்லா ஜூசியா இந்த சுகர் இறங்கணும். அதுக்காக நல்லா ஒரு 2-3 கொதி வைக்க போறோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தாவே உங்களுக்கு எழுந்து மேல வந்துடும். இந்த பாருங்க எவ்வளவு அழகா ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு.
நல்லா ஒரு 2 கொதி கொதிச்சோடனே ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.